ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து கரும்பு ஜூஸ் மெஷின் வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 1 கிலோ கரும்பில் எவ்வளோ கரும்பு சாறு வருது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட மிஷினில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம தோராயமாக தான் கட் பண்ணி வச்சோம். ஆனால் வந்து கரெக்டாக வந்து 1 கிலோ 10 கிராம் இருக்குங்க. ஒரு நீட்டு கரும்பு, ஒரு குட்டை கரும்பு, இவ்வளோ தான் 1 கிலோ. இதில் எத்தனை டம்ளர் சாறு வருது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தலாம். அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? எம்டியாக இருக்கா? ஓகேவா? இந்த லெமனோட விலை வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஆவரேஜாக வந்து எப்போவுமே வந்து ஒரு லெமன் வந்து 5 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த விலையை நம்ம எடுத்துக்குவோம். இதோட வந்து எத்தனை டம்ளர் சாறு வருது அப்படின்றத இப்போ ஊற்றி பார்த்துருவோம் நம்ம. இப்போ நான் ஒரு 3 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஐஸ் போடாமல் அப்படியே வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் எத்தனை டம்ளர் வருது அப்படின்னு. ஐஸ் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து காமிக்கும். அதனால் நம்ம ஐஸ் போடாமல் வெறும் கரும்பு சாறு மட்டும் ஊற்றி பார்க்க போகிறோம். 3 டம்ளர் வந்ததா அப்படின்னா இல்லை, இவ்வளோ தான் வந்திருக்குது. 1 கிலோ கரும்புக்கு வந்து 2 டம்ளர் ஜூஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 கிலோ கரும்போட ரேட் வந்து 4 ரூபா 50 பைசா. இந்த டம்ளர் வந்து ஒரு டம்ளர் நம்ம வாங்கின வர செலவோட 1 ரூபா கணக்கு பண்ணோம் அப்படின்னா அது ஒரு 3 ரூபா. 4 ரூபா 4 ரூபா 50 பைசா, அது ஒரு 3 ரூபா, 7 ரூபா 50 பைசா. ஒரு லெமன் ஒன்று 5 ரூபா, 12 ரூபா 50 பைசா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஜூஸில். இது கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து சிங்கிள் பேஸில் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த மெஷினுக்கு. அதுக்கு ஒரு 2 ரூபா, இந்த கரும்பு சாறு பிழியறதுக்கு 2 ரூபா போட்டோம் அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 14 ரூபா 50 பைசா வந்து நமக்கு செலவாயிருக்கு. இதில் வந்து நாம் ஒரு டம்ளர் ஜூஸ் என்ன ரேட்டுக்கு விற்கிறோம் அப்படின்னா 15 ரூபாய்க்கு விற்கிறோம். இதில் 2 டம்ளர் ஜூஸ் இருக்குது. இந்த 2 டம்ளர் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா கணக்கு. கிட்டத்தட்ட வந்து 50-50 அந்த மாதிரி தான் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. மொத்தம் நம்ம வந்து ஒரு 15 ரூபா 1 கிலோ கரும்புக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 15 ரூபா லாபம் கிடைக்கும். அவ்வளோதான் வந்து இந்த கரும்புச்சாறு மிஷினில் நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட். இதை பற்றின கருத்துக்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.